மனோஜ் பாரதிராஜா அவர்களோட சொத்து மதிப்பு எவ்வளவு அப்படிங்கிற விஷயம் தான் இப்போ சோசியல் மீடியா ஃபுல்லாகவே பயங்கர வைரலாக போய்கிட்டு இருக்கு. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயிலை தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தமிழ் சினிமாவில் ரொம்பவே முக்கியமான பிரபல இயக்குநர்களில் ஒருத்தர் தான் பாரதிராஜா அவர்கள். அவரோட பையன் மனோஜ் பாரதிராஜா அவர்கள் சமீபத்தில் மாரடைப்பு காரணமாக இறந்து போயிருந்தாரு அப்படிங்கிற தகவல் வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தி இருந்துச்சு. அவரோட மறைவுக்கு ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய முக்கிய பிரமுகர்கள் எல்லாருமே வந்திருந்தாங்க. தன்னோட கண்டோலன்ஸை ஷேர் பண்ணியிருந்தாங்க. மனோஜ் அவர்களோட இறப்புக்கு பின் அவரை பத்தின ஏராளமான செய்திகள் வெளிவந்துகிட்டு இருக்கு. அந்த வகையில சமீபத்தில் வெளிவந்திருக்க நியூஸ் தான் அவரோட சொத்து மதிப்பு. மனோஜ் அவர்கள் கிட்டத்தட்ட 18 படங்கள் ஹீரோவா பண்ணியிருக்காரு. அந்த 18 படங்கள்ல கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 படங்கள் தான் மிகப்பெரிய ஒரு வெற்றி பெற்றிருக்கு. அதுல தான் அவருக்கு நல்ல வருமானமும் வந்திருக்கு. அடுத்தடுத்த படங்கள்ல அவருக்கு சரியா போகாததுனால ரொம்பவே கம்மியான சம்பளத்தை தான் அவரு ஹீரோவா இருக்கும் போது பெற்றிருக்காரு. அந்த அப்படி அவர் சம்பாதிச்ச பணத்துல 1 கோடி ரூபாய்க்கு அவரு வீடு ஒன்று வாங்கியிருக்காரு. மேலும் அவர் சம்பாதிச்ச பணத்துல தான் பார்த்தீங்கன்னா அவரே கல்யாணமும் பண்ணியிருக்காரு. அவரோட அப்பா மிகப்பெரிய ஒரு டைரக்டர், மிக சொத்துக்கள் வச்சிருக்காரு அப்படின்னாலுமே அதெல்லாம் இல்லாமல் அவரோட சொந்த உழைப்பில் தான் அவர் வீடும் கட்டியிருக்காரு, கல்யாணத்தையும் பண்ணியிருக்காரு. அண்ட் அதை தொடர்ந்து கிட்டத்தட்ட 20 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கார் ஒன்று அவர்கிட்ட இருந்திருக்கு. அண்ட் சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா அவர் படங்கள்லாம் எடுத்திருந்தாரு. அதில் ஒரு சில வகையில் ஏர்ன் பண்ணியிருந்தாரு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஓவராலாக அவரோட சொத்து மதிப்பு அப்படின்னு கணக்கிட்டுட்டோம்னா 2 கோடி ரூபாய் அவரோட சொத்து மதிப்பாக இருந்திருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. மனோஜ் அவர்களுக்கு இதை விட இன்னும் கூட தான் சொத்து மதிப்பு அப்படிங்கிறது இருந்திருக்கணும். ஆனால் அவரோட உதவும் குணம் அப்படிங்கிறது யார் ஹெல்ப்னு கேட்டாலுமே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். குறிப்பாக காசு பண்ண விஷயத்தில் அவர் கணக்கு பார்க்காம ஹெல்ப் பண்ணியிருக்காராமா. அந்த வகையிலே அவர் ஏகப்பட்ட பணங்களை ஹெல்ப்புக்காகவே கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அந்த அவரோட இறப்பில் அந்த விஷயங்களை நம்ம தெரிய முடிஞ்சிச்சு. அண்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அடிப்படையிலேருந்து வளர்ந்தவங்க கூட ரொம்ப சகஜமாக பேசி பழகியிருந்தார். அதனால தான் அவர் என்னோட அண்ணன் அப்படின்னு உரிமையாக நிறைய பேர் வந்து அவரோட இறுதிச் சடங்குல கலந்துக்கிட்டு அவருக்கு மரியாதை செலுத்தியிருந்தாங்க. மனோஜ் அவர்கள் காசு பணம் மிகப்பெரிய அளவில் சேர்க்கல அப்படின்னாலுமே மனிதர்களை மிகப்பெரிய அளவில் சேர்த்திருந்தாரு அப்படிங்கிறத அவரோட இறுதி ஊர்வலத்தில் பார்க்க முடிஞ்சிச்சு. அண்ட் இதன் மூலியமா மனோஜ் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு லைஃப் வாழ்ந்திருக்காரு அப்படிங்கிறது தெரியுது. இது ஒரு புறம் இருக்க, நேற்று அவரோட இறுதிச் சடங்குல பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு புரட்சி ஒன்று நடந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். என்ன அப்படின்னா, எப்போதுமே பெண்கள் வந்து இடுகாட்டுக்கு வந்து போக மாட்டாங்க. அப்படி இருக்கையில் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேற யாராவது ஒருத்தர் பண்ணியிருக்கணும். அதாவது பெரியப்பா பையன், சித்தப்பா பையன் ஃபேமிலி அந்த மாதிரி தான் வந்து பண்ணியிருக்கணும். ஆனால் அங்கே அவங்களோட மகள்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள வச்சு தான் இறுதிச் சடங்குல முழுக்க முழுக்க எல்லா வேலைகளுமே நடந்திருந்துச்சு. அண்ட் இதை பார்த்துட்டு எல்லாருக்குமே பயங்கரமான ஷாக், இந்த மாதிரிலாம் நடக்குமா அப்படின்னு. ஆனால் பாரதிராஜா அவர்கள் அவனோட பிள்ளைங்களே அவனுக்கு பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி அதை பண்ண விட்டுருந்தாரு. அண்ட் இதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்துட்டு பாரதிராஜா அவர்கள் ரொம்பவே முற்போக்கா இந்த ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு அப்படின்னு அவருக்கு பாராட்டுகளை தெரிவிச்சு வந்துட்டு இருக்காங்க. அண்ட் நிறைய பேர் வந்துட்டு அப்பா இருக்கும் போதே பையன் இறந்து போகிறதுலாம் மிக கொடுமையான ஒரு வழி. பாரதிராஜா சார் இந்த மீளா துயரத்திலிருந்து மீண்டு வரணும் அப்படின்னு ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. எல்லோருக்குமே அதான் ஆசை. பாரதிராஜா சாரும் அவங்களோட ஃபேமிலியும் இந்த ஒரு துயரத்திலேருந்து சீக்கிரமே மீண்டு வரணும். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.